ஆகாஷின் உடலை அவரது பெற்றோர் உடனடியாக வாங்க வேண்டும். ஆகாஷின் உடலை வாங்க மறுத்தால் இன்றே மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆகாஷ் காவல் மரண வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மானாமதுரை ஆகாஷ் உடலை வாங்க மறுத்து 100 நாட்களுக்கும் மேலாக உறவினர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வரும் நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆகாஷின் உடலை அவரது பெற்றோர்கள் உடனடியாக வாங்க வேண்டும். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி. மானாமதுரை ஆகாஷ் உடலை வாங்க மறுத்து 100 நாட்களுக்கும் மேலாக உறவினர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். மானாமதுரையில 100 நாட்களுக்கு மேலாக ஒரு போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இது என்னன்னா, ஆகாஷ் என்ற வாலிபரின் உடலை வாங்க மறுத்து அவருடைய உறவினர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது ஆகாஷின் பெற்றோர் அவரது உடலை வாங்க வேண்டும், வாங்க மறுக்கும் பட்சத்துல மேல் நடவடிக்கை குறித்த உத்தரவு இன்னைக்கு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு நீதிபதி விக்டோரியா கௌரி தனது உத்தரவுல குறிப்பிட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில போலீசார் தாக்குதலில் இறந்ததாக கூறப்படும் ஆகாஷ் டெலிசன் உடலை பெறாமல் அவரது உறவினர், பெற்றோர் ஆகியோரெல்லாம் ஒரு 100 நாட்களுக்கு மேல போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. இது இந்த ஆகாஷோட தகப்பனார் ராஜேஷ் கண்ணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்குல ஆகாஷ் போலீஸ் காவல்ல இறந்திருக்காரு. போலீசார் தாக்குதல்னாலதான் இறந்திருக்காரு. அதனால அவரை தாக்கிய போலீசார் 16 பேர், அந்த 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யணும், அவங்களை கைது செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அது போக இழப்பீடு 50 லட்சம் ரூபாய் வழங்கணும்னு கேட்கிறாரு. இந்த வழக்கு தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல விசாரணையில இருக்கு. தொடர் விசாரணையில நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபொழுது நேற்று மாலை 5 மணிக்குள்ளாக உடலை வாங்கணும், இல்லாட்டி போலீசாரே உடலை வாங்கி அடக்கம் செஞ்சிருவாங்க, உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அப்படியும் அவங்க உடலை வாங்க மறுத்து இன்னைக்கு வர போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும் பொழுது ஆகாஷ் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கணும், அது வரைக்கும் உடல் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நீங்க சட்டத்துக்கு புறம்பா செயல்படுறீங்க, நீங்க உடலை வாங்கி உடலுக்கு நல்லடக்கம் செய்யுங்க, அப்படி வாங்காத பட்சத்துல நாங்க மேல் நடவடிக்கை என்னன்னு சொல்லி இன்னைக்கே உத்தரவு பிறப்பிப்பேன்னு நீதிபதி விக்டோரியா கௌரி சொல்லி அந்த உத்தரவு இன்னும் சிறிது நேரத்தில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.